தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புதுரோட்டில் உள்ள நகராட்சி நடுநிலைப்பள்ளி 85வது ஆண்டு விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என பலர் இந்த விழாவில் பங்கேற்றனர். கரூரில் செந்தாரகை அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி கிளை மேலாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை கோரியும் தொழிலாளர் நல கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிளை மேலாளர்களின் செயல்பாடுகள் தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டி அவர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என தொழிற்சங்க நிர்வாகிகள் கோஷமிட்டனர். மேலும் 8 மணி நேர வேலையை நடைமுறைப்படுத்தவும் சம்பள ஒப்பந்தத்தை திருத்தவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் இருப்பாளி காட்டுவளவு அருகே அங்கன்வாடி மையத்தில் தடுப்பூசி போட வந்த 2 மாத பெண் குழந்தை எடை போடும் போது தவறி கீழே விழுந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அங்கன்வாடி மைய பணியாளரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மணிகண்டன், கஸ்தூரி தம்பதியினரின் இரட்டை குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்காக சென்ற நிலையில் குழந்தையை எடை போடும் போது ஊழியர் கவனக்குறைவாக செயல்பட்டதால் குழந்தை தவறி கீழே விழுந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி சாலையின் நடுவே வைக்கப்பட்ட பேனரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். ஆபத்தான முறையில் பேனரின் பின்பக்க கம்பம் நீண்டு கொண்டிருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை திமுகவின் ஏவல் துறையாக மாறிய காவல்துறை கண்டும் காணாமல் செல்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியை கண்டித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னூர் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் தொடங்கிய 5 நிமிடத்திற்குள் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்து கூட்டத்தை முடித்துவிட்டு ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து ஆலோசனை நடத்தினர். மார்க்கெட் வியாபாரிகள் கடைகள் இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மக்களின் பிரச்சனைகளை பற்றி எவ்வித விவாதமும் நடத்தாமல் விடியா திமுக நகராட்சி கூட்டத்தை முடித்ததை கண்டித்தும் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் 51வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் மந்திரமூர்த்தி பேசுகையில் திமுகவினர் கையை பிடித்து இழுத்தும் கூச்சலிட்டும் அராஜகம் செய்தனர். சாலை வசதி, தெருவிளக்கு வசதி மற்றும் அங்கன்வாடி மையம் உள்ளிட்டவைகளுக்கு தங்கள் பகுதி மக்கள் வரி செலுத்தியும் புறக்கணிக்கப்படுவதாக அதிமுக வார்டு மாமன்ற உறுப்பினர் மந்திரமூர்த்தி பேசிய போது அவரது கையை பிடித்து இழுத்தும் கூச்சலிட்டும் திமுகவினர் அராஜகம் செய்தது பரபரப்பானது. ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் அடிப்படை பிரச்சினைகளை பற்றி பேச அனுமதிக்காத அவலநிலை உள்ளதை இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. 51வது வார்டு அதிமுக வார்டுங்கிறதுனால நீங்க என்னுடைய வார்டை ஏதாவது புறக்கணிக்கிறீங்க. 51வது வார்டு அதிமுக வார்டுங்கிறதுனால நீங்க என்னுடைய வார்டை ஏதாவது புறக்கணிக்கிறீங்க. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர், அடியக்கமங்கலம், புலிவளம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பொழிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில தினங்களாக கடுமையான வெயிலால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீர் மழையால் பெருமகிழ்ச்சி அடைந்தனர்.